தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி கைதானதில் தற்போது புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. திருநாவுக்கரசுவின் ஓட்டுநர் கிருஷ்ணன் மூலமாக கணேசனை வைத்து உசிலம்பட்டி தவிக எம்எல்ஏ விஜயிடம் பேரம் பேச முயன்றுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேச முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தற்போது புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று திமுக நிர்வாகியான கணேசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கணேசன் திமுக ஒன்றிய செயலாளராக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. திருநாவுக்கரசருடைய ஓட்டுநர் கிருஷ்ணன் என்பவர் இந்த வழக்கில் ஏற்கனவே கைதாகியிருந்தார். அவரும் கணேசனும் நெருங்கிய நண்பர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மூலமாகத்தான் திருநாவுக்கரசருக்கு கணேசன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கணேசன் மூலமாக உசிலம்பட்டி தவிக எம்எல்ஏ விஜயிடம் பேரம் பேசப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜயின் உறவினர் இந்த பேரம் பேசிய தொடர்பான விவரங்கள் ஆடியோ ரெக்கார்ட் செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மதுரையில் வைத்து இந்த பேரம் பேசப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தவிக நிர்வாகி ரகு என்பவர் மூலமாக எம்எல்ஏவை பார்க்க வேண்டும் என்று கட்சியில் இணைவதாக கூறி அறிமுகம் செய்து வைத்ததாகவும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த பேரம் பேசிய சம்பவம் தொடர்பான ஆடியோ ஆதாரங்களையும் போலீசார் கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் 35 கோடி முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த பேரம் பேசுவதற்கு இடைத்தரகர்களாக செயல்படுபவர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை கமிஷன் தொகையாக கொடுக்கப்பட இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது கைதான கணேசன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.